கரிசலாங்கண்ணி பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரிசலாங்கண்ணிக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, கையாந்தரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த இலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும். இலை வந்து ரொம்ப சொரன்னு ரஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இலையை பறித்து நீங்கள் கையால் கசக்கி பார்த்தீங்கன்னா அந்த சாரானது ரொம்ப கருப்பாக இருக்கும், மை கலரில் இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கரிசலாங்கண்ணி. இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு முக்கியமான மூலிகை இது. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். கரிசலாங்கண்ணி இலையை பல முறையில் நம்ம பயன்படுத்தலாம். முடி வளர்ச்சிக்கு எந்த முறையில் வேணாலும் பயன்படுத்தலாம், நமக்கு நன்மையை தரும். முதல்ல வந்து கரிசலாங்கண்ணி, கற்றாழை, நெல்லிக்காய், மருதாணி, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நம்ம பறித்து சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 லிட்டரு செக்கில் தேங்காய் எண்ணெயில் மிதமான சூட்டில் காய்ச்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிதமான சூட்டில் காய்ச்சி அது பிறகு அதை ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா பச்சை கலரில் வந்துடும், கரும்பச்சையில் இருக்கும். அந்த எண்ணெயை வந்து நம்ம ரெகுலராக தலைக்கு தடவி வந்தோம்னா நமக்கு முடி வளர்ச்சியானது ரொம்ப நீளமாக இருக்கும், முடி ரொம்ப கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி முறையில் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இலையை மட்டும் பறித்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதை வந்து சின்ன சின்ன ரவுண்டுனா டேப்லெட் மாதிரி அதை உருட்டி வெயிலில் காய வைக்காமல் நிழலில் காய வைக்கணும். ஒரு வாரம் காய வச்சிங்கன்னா அதை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும், அதை உடைக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஹார்டாயிரும். அதை எடுத்து சுத்தமான தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பாட்டிலில் போட்டுடணும். போட்டு நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்ல க்ரீன் கலரில் ஆயிரும், டார்க் க்ரீனில் இருக்கும், நல்ல கரும்பச்சை கலரில் இருக்கும். அந்த எண்ணெயை நீங்கள் டெய்லி பயன்படுத்தணும். அந்த மாதிரி முறையில் பயன்படுத்தினா கூட முடிக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது. இளநரை உள்ளவங்க பயன்படுத்தலாம். நிறைக்கிற முடியெல்லாம் வந்து கருப்பாக மாறும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் முடி இருக்கும், செம்பட்டை முடி மாதிரி. அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த மாதிரி எண்ணெயை பயன்படுத்தி வந்தாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கரிசலாங்கண்ணியை ஊற வச்ச எண்ணெயை வாரத்துக்கு ஒரு முறை நல்லா அதிகமான முறையில் தலையில் தடவி ஊற வச்சு அதன் பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிடணும். வாரத்துக்கு 1 முறை 2 முறை இந்த மாதிரி செஞ்சு வந்தால் கூட அந்த முடி வளர்ச்சியானது ரொம்ப அற்புதமாக இருக்கும். முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், நல்ல பிளாக் கலரில் இருக்கும். இந்த மாதிரி முறையில் பயன்படுத்த முடியாதவங்க கரிசலாங்கண்ணி கீரையை மட்டும் அரைச்சி அதை வந்து மோரில் போட்டு 2 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு நிறைய விதத்தில் வந்து அது நன்மை தரும். முக்கியமாக வந்து உஷ்ணமான உடம்புகள்லாம் வந்து ரொம்ப குளுமைப்படுத்துறதுக்கு குளிர்ச்சி ஆகிறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரையானது ரொம்ப சூப்பர். உடல் வந்து அதிகமான அளவில் ஹீட்டாக இருக்கிறனால தான் முடி உதிர்வது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதுக்கு வந்து இந்த மாதிரி மோரில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும், முடிக்கு நல்லா பாதுகாப்பாக இருக்கும். கரிசலாங்கண்ணி கீரையை நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அதை பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 முறை 3 முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். முடி கருப்பாக நீளமாக நிறமுடியெல்லாம் போய் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி கீரையை உங்கள் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். கரிசலாங்கண்ணி எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது. இது வரைக்கும் நம்ம கரிசலாங்கண்ணில் எவ்வளோ பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது மாதிரி இன்னொரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை விடைபெறுகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.